வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தடையற்ற பாரதத்தின் ஆற்றல் தொடர்பான உலகளாவிய உச்சிமாநாட்டில் இன்றிரவு புதுடெல்லியில் உரையாற்றுகிறார். நாட்டின் விமானப்படையின் தற்சார்பு திறனை நவீன போர் விமானங்கள் பறைசாற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கூறியுள்ளார். கோல்ரிஃப் மருந்து விவகாரத்தில் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்ததால் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டார். ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் தடையற்ற பாரதத்தின் தற்போதைய ஆற்றல் என்ற தலைப்பிலான உலகளாவிய உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றிரவு உரையாற்ற உள்ளார். பிரதமர் இலங்கை பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரியாவை புதுடெல்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்கிறார். மேலும் இந்தியா வந்துள்ள எகிப்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் பத்ர் அப்தலேட்டியையும் பிரதமர் சந்தித்து பேச உள்ளார். நாட்டின் விமானப்படை தற்சார்பு திறனை சுகாய், தேஜஸ், HTT-40 ரக போர் விமானங்கள் பறைசாற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் விமான உற்பத்தி பிரிவில் தயாரிக்கப்பட்ட முதல் தேஜஸ் இலகு ரக போர் விமானத்தை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து பேசிய அவர், அதிநவீன போர் விமானங்கள் நாசிக் உற்பத்தி பிரிவில் தயாரிக்கப்படுவது குறித்து பெருமிதம் வெளியிட்டார். பெங்களூரு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் விமான உற்பத்தி பிரிவின் 2 அலகுகளில் ஆண்டொன்றுக்கு 16 ஜெட் விமானங்கள் தயாரிக்கப்படும் நிலையில் நாசிக்கில் தேஜஸ் இலகு ரக விமானம் உருவாக்கப்படுவது குறித்து அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். 150 கோடி ரூபாய்க்கும் அதிகமான செலவினத்தில் இந்த உற்பத்தி மையம் உருவாக்கப்பட்டிருப்பதாக எடுத்துரைத்த அவர், இதன் மூலம் ஆண்டொன்றுக்கு கூடுதலாக மேலும் 8 ஜெட் விமானங்கள் உற்பத்தி செய்யப்படும் என்றார். இதனால் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் உற்பத்தி நிறுவனத்தின் வருடாந்திர உற்பத்தி திறன் 24ஆக அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தொலைத்தொடர்பு சேவை மற்றும் உற்பத்தி பிரிவுகளில் உலகளாவிய முன்னோடி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், 4G அலைக்கற்றை திறனுடைய 5வது நாடாக நம் நாடு திகழ்கிறது என்றார். 3வது மிகப்பெரிய மின்னணு நாடாக நம் தேசம் உயர்ந்துள்ள நிலையில் 1.2 பில்லியன் கைபேசி சந்தாதாரர்கள் உள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். இதேபோல் இணையதளம், அகண்ட அலைவரிசை சேவை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் பெருமளவு அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் 260 கோடி UPI பண பரிவர்த்தனைகளின் மூலம் $4 டிரில்லியன் பணப்பரிமாற்றம் ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். வரும் ஜனவரி மாதம் 24 விரைவு தபால் சேவைகளை அரசு தொடங்க உள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். சாலை விபத்துகளில் உயிரிழப்புகள், காயங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு உறுதியுடன் செயலாற்றி வருவதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். சர்வதேச விபத்து காயங்கள் தினத்தையொட்டி அமைச்சர் இன்று வெளியிட்ட செய்தியில் அவசர நிலைகளின் போது துரித சிகிச்சை குறித்த விழிப்புணர்வின் அவசியத்தை வலியுறுத்தினார். விபத்து, தீக்காய மேலாண்மை போன்ற தேசிய திட்டங்களின் கீழ் அவசர சிகிச்சைக்கான மையங்களை நாடு முழுவதும் ஏற்படுத்துவதில் மத்திய அரசு முனைப்புடன் இருப்பதாக அவர் எடுத்துரைத்தார். விபத்து காய சிகிச்சைக்கான முன்னேற்பாடுகளுடன் பாதுகாப்பான எதிர்காலத்தை கட்டமைப்போம் என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பீகாரில் 121 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் முதல் கட்ட வாக்குப்பதிவிற்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. 2ஆம் கட்டமாக 122 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான மனு தாக்கல் வரும் திங்கட்கிழமை முடிவடைகிறது. பாரத் கௌரவ் சிறப்பு சுற்றுலா ரயில் திருநெல்வேலியிலிருந்து அடுத்த மாதம் இயக்கப்பட உள்ளதாக IRCTC தெற்கு பொது மேலாளர் திரு ராமலிங்க பாசு தெரிவிக்கின்றார். IRCTCல சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்காகவே பிரத்யேகமான பாரத் கௌரவ் ரயிலை இயக்கி வரும். இந்த ரயிலின் மூலமாக ஒரு சிறப்பு ஜோதிர்லிங்கம் ஷிரடி யாத்திரை என்று புண்ணிய யாத்திரை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த யாத்திரை வருகிற நவம்பர் 11ஆம் தேதி ஆரம்பித்து 16ஆம் தேதி வரை புண்ணிய ஸ்தலங்களான நாசிக், ஷிரடி, சனி சிங்கான்பூர் இந்த இடங்களுக்கு செல்லுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12%இலிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த முதலமைச்சர், இதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என்றார். சட்ட வல்லுநர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்கள், அரசியல் கட்சி தலைவர்களை கலந்து ஆலோசித்து இந்த ஆணையம் அரசுக்கு உரிய பரிந்துரைகளை வழங்கும் என்றும் குறிப்பிட்டார். கோல்ட்ரிப் மருந்து விவகாரத்தில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்ததாக மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்த அமைச்சர், அக்டோபர் 1ஆம் தேதி கோல்ட்ரிப் மருந்து பாதிப்பு சம்பவம் குறித்த தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே இம்மருந்து நிறுவனம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக எடுத்துரைத்தார். ஆய்வில் முறைகேடுகள் இருந்தது கண்டறியப்பட்டவுடன் மத்திய பிரதேசம், ஒடிஷா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இதுகுறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தமிழக அரசின் துரித நடவடிக்கையால் பல மாநிலங்களில் உயிரிழப்பு தடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். வடகிழக்கு பருவமழை காரணமாக நெல் மூட்டைகள் பாதிக்கப்படக்கூடும் என்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்த அமைச்சர், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகள் உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டு ரயில்வே வேகன் மூலம் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுவதாக குறிப்பிட்டார். இப்பொழுது 1000 மூட்டை தினந்தோறும் வாங்கப்படுகிறது. மாலை 6 மணியோட நிறுத்திடுறாங்க. இரவு 8 மணி வரைக்கும் வாங்கணும்னு சொன்னாங்க. அதுக்கும் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் வாங்கணும்னு சொல்லிட்டோம். சாக்கு சுமார் 3 கோடி சாக்கு சணல் இருக்குது, தார்பாய் இருக்குது. 25 இடங்களில் திறந்த வெளி சேமிப்பு கிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. வாங்கிய நெல்ல 4000 லாரியில் வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போற 8 ரயில் வேகன் மூலமாக நெல்கள் கொண்டு செல்லப்படுகிறது. தமிழ்நாடு கடும் நிதி நெருக்கடியின் இடையேயும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், 4000 கோடி ரூபாய் நிதி மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிலையில் மத்திய அரசு 450 கோடி ரூபாய் நிதியை மட்டுமே விடுவித்ததாக குறிப்பிட்டார். மாநில அரசின் நிதியை கொண்டே மத்திய அரசின் திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 4000 கோடி ரூபாய் செலவில் முழுவீச்சில் நடைபெறுவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இன்று இதனை தெரிவித்த அவர், இதன் மூலம் வரும் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்குள் நாளொன்றுக்கு 200 மில்லியன் லிட்டர் குடிநீர் கிடைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஆரணியில் புதிய சுற்றுலா மாளிகை வரும் நிதியாண்டில் கட்டப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். திருவாரூரில் இயங்கி வரும் இசைப்பள்ளியை இசைக்கல்லூரியாக தரம் உயர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மு பே சாமிநாதன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் சண்முகா நதி அணை இன்று முழு கொள்ளளவை எட்டியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகமலை வனப்பகுதிகளை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. ராயப்பன்பட்டி அருகே 52.50 அடி உயரத்தில் அமைந்துள்ள சண்முகா நதி அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து இன்று அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. ஆனைமலையான்பட்டி, இரசை நாயக்கனூர், அப்பிப்பட்டி, ஓடைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து கிணறுகளில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாசன விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார். நீலகிரியில் வன விலங்குகளுக்கு இடையூறு இல்லாமல் தீபாவளியை கொண்டாடுமாறு மாவட்ட வன அலுவலர் கௌதம் அறிவுறுத்தியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் பிரான்சின் அலெக்ஸை இன்று எதிர்கொள்கிறார். இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தடையற்ற பாரதத்தின் ஆற்றல் தொடர்பான உலகளாவிய உச்சி மாநாட்டில் இன்றிரவு புதுடெல்லியில் உரையாற்றுகிறார்.
நாட்டின் விமானப்படையின் தற்சார்பு திறனை நவீன போர் விமானங்கள் பறைசாற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கூறியுள்ளார். கோல்ட்ரிப் மருந்து விவகாரத்தில் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்ததால் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டார். ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.